அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும். இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் பகவான் சஞ்சரிப்பார். எனவே 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும். இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தை உண்டாக்கும். வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி புத ஆதித்ய யோகமானது ஏற்படவிருக்கின்றது. ரிஷபராசியில் புதன் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கின்றார். இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கிறது. சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜோதிடர் ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகமானது ஏற்படும். புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும். ஆனால் அது புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும், நற்பலனை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும். எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலோ அது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும் யோகமாக இருக்காது. சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியான ஆதாயம் பெற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நிதி நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும். புத ஆதித்ய ராஜயோகம் உங்கள் ராசியில் இருப்பதால் பல விதங்களில் இது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கடந்த காலத்தை விட வியாபாரத்தில் லாபமும் விரிவாக்கமும் இருக்கும். புதன் பெயர்ச்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். மேலும் சுக்கிர பகவான் ஜூன் 12 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் ஒரு சில செலவுகள் ஏற்படலாம். மேலும் ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். எல்லா நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள உதவும். மேலும் ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். குடும்ப சண்டை, சகோதர உறவில் சிக்கல், உடல் ஆரோக்கியம் போன்றவையும் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி ஏற்படும். இருந்தாலும் கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவ்வப்பொழுது திடீர் செலவு உண்டாகலாம். வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகமான வருமானத்திற்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வம் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில சிறப்பு மரியாதைகள் வழங்கப்படலாம். கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது கடுமையான செவ்வாய் தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. குடும்பம், சகோதரர் வழியில் ஏதேனும் சிக்கல் ஏற்படலாம். பொறுமை காப்பது அவசியம். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரங்கள் அனுகூலமற்ற நிலையை குறிக்கும். எதிலும் குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விதிகளை மீறவோ கூடாது. செவ்வாய் பயிற்சியை தவிர ஏனைய கிரகங்களின் பயிற்சிகள் சாதகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த மாதம் கன்னிராசிக்கு கிரகங்களின் பெயர்ச்சியால் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். மேலும் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடப்பது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும். தொடங்கிய காரியமும் அனுகூலமாக முடியும். எதிரிகளும் அடங்கி போவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மேலோங்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பழைய சொத்து விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணிகளில் கவனம் தேவை. சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கை காணப்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழி பிறக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தருகின்ற மாதமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் அதிக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் தேடி வரும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரித்து 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நனைய போகிறீர்கள். பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும். செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். 6இல் சஞ்சாரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார். உடல் பாதிப்பு மறையும். தொழில் வேலையில் இருந்த நெருக்கடியும் மறையும். எதிரிகளின் தொல்லை விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும். குடும்பத்தில் பிரச்சனை நீங்கும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாட்டு முயற்சிகளும் ஆதாயத்தை கொடுக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம கேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது. குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது. 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை எல்லாம் விரட்டியடிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையும் நிலையையும் ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றம் உயர்வு உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். பெண்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் 6இல் சஞ்சரிப்பதாலும் குரு 9இல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் 3, 5ஆம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். நிறைவேறாமல் போன முயற்சிகள் எல்லாம் இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் உண்டான போட்டி விலகும். நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகளும் நீங்கும். ஜென்மகேதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும். புதிய இடம், வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். பணியாளர்களின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு இது யோகமான மாதம். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். வருவாய் அதிகரிக்கும். விருப்பங்களும் நிறைவேறும். மாணவர்களின் கனவும் நனவாகும். பரிகாரமாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் படித்து பெருமாளை வழிபட
காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 3, 4 மற்றும் 30. அதிர்ஷ்ட தினங்கள் 24 மற்றும் 25. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.